வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, VLC மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றது எப்படி அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததா அதில் அதிகமாக 2 கேள்வி மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் கர்சர் தெரியல, ஷோ ஆகலை, மவுஸ் பாயிண்டர் ஷோ ஆகலை அப்படின்னு கேட்டுருக்கீங்க. இன்னொன்று ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை, ஆடியோ வரல அப்படின்னு கேட்டுருக்கீங்க. அதுக்கான சொல்யூஷனை நம்ம இப்போ பார்ப்போம். பாப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் இந்த கர்சர் ஷோ எப்படி ஆகுது, அது எப்படி நம்ம சிஸ்டத்தை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் எப்படி நம்ம வர வைக்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோஷாப் எடிட் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 17x25 டைமென்ஷனில் ஒரு PNG ஃபார்மெட்டில் டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் ஆரோ மார்க் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துடும். நீங்கள் கூகுளில் போயிட்டு மவுஸ் கர்சர் VLC அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு நிறைய இமேஜ் வரும். நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் தேவைப்படுதோ நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இமேஜை டவுன்லோட் பண்ணும்போது அந்த இமேஜோட டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதாவது 17x25 இருக்கணும். அந்த இமேஜ் தான் ரொம்ப சிறுசாக இருக்கணும். நீங்கள் இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1-2 பெருசாக இருக்கும். இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அளவு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக வந்துடும். இப்போ இந்த இமேஜை பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா 552x592. ஸோ இந்த டைமென்ஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் எடிட் பண்ணி கொஞ்சம் சின்ன சைஸுக்கு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 17x25 அந்த சைஸுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரெண்டுமே இல்லை அப்படின்னா நான் இந்த வீடியோக்கு கீழே அந்த இமேஜோட டவுன்லோடு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய VLC மீடியா பிளேயரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே மெனு இருக்கும். இதில் டூல்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சிம்பிள் பக்கத்தில் ஆல்னு போட்டு ஒரு ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்சஸ் மாடல்ஸ்னு இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் பாக்ஸ் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். கிளிக் பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு எம்டியாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். என்ன பண்ணீங்கன்னா பக்கத்தில் இந்த ப்ரௌஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் நீங்கள் எதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில் இருக்கிற இமேஜஸ், அதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 4 இமேஜஸ் நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோம். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எப்படி பண்ணுவீங்களோ நீங்கள் அப்படி பண்ணுங்க. உங்களுக்கு கர்சர் ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன். மீடியா ஓப்பன் கேப்சர் டிவைஸ் டெஸ்க்டாப் மோட். ஃப்ரேம் ரேட் ஒரு 15 to 25 கிட்ட வச்சுக்கோங்க. இதில் கன்வெர்ட் ப்ரொஃபைல் நேம் உங்களுடைய சாய்ஸ் தான், இது வேணாலும் கொடுக்கலாம். அடுத்ததாக ப்ரௌஸ். அவுட்புட்டு, வீடியோட அவுட்புட்டு உங்களுக்கு இதில் கேட்கும். நீங்கள் அதில் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இதுக்கு ஒரு நேம் கொடுங்க. இதுலேயும் உங்களுடைய சாய்ஸ் தான், எந்த நேம் தான் சேவ் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து அந்த கர்சர் பாயிண்ட்டு, அந்த மவுஸு ஏரோ மார்க் அது தெரியுதா இல்லையான்னு டெமோ வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து விஎல்சி மீடியா பிளேயரில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரெக்கார்டு ஆகிட்டு இருக்கிற ஃபைல் இதுதான், A2Z. கீழே வந்து டைம் எதுவும் தெரில, ஏன்னா இப்போ ரெக்கார்டு ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டைம்லாம் காட்டாது. ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதனுடைய டெமோவை பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஓகே 1 நிமிஷம் 3 செகண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ரெக்கார்டான ஃபைல் இது இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கர்சர் நான் இன்ஸ்டால் பண்ண அந்த இமேஜ் தான் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்க்ரீன் கேப்சரில் நீங்கள் ஏரோ மார்க்கை கொண்டு வரலாம். ஓகே, கர்சர் பாயிண்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கே தெரியுது. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அடுத்த வீடியோ வந்து இதில் ஆடியோ எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறான்னு இருக்கிறேன். இதிலே பண்ணலாம், கொஞ்சம் லென்த்தாக போகுமே அப்படின்றதுக்காக நான் 2 வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அதை ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.